ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து 76 வருஷத்துக்கு முன்னாடி 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அப்ப இந்தியா பார்க்க இந்த மாதிரி இருந்தது. இன்னிலிருந்து 76 வருஷத்துக்கு முன்னாடி 1947ல வேர்ல்ட் வார் முடிஞ்சப்போ அப்ப ஜப்பான் பார்க்க இந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு 2024 பார்த்தனா 76 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா பார்க்க சில இந்த மாதிரி இருக்கு. 2024 பிரகாரம் ஜப்பானை பார்த்தோம் என்றால் அது பார்க்க இந்த மாதிரி இருக்கு. இந்த இமேஜஸ் கிளியரா தெரிவிக்குது ஜப்பான் இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமாவே டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வர்ற கேள்வி என்னன்னா, ஜப்பான் அப்படி என்ன செய்யறாங்க, இவ்வளவு ரேபிட் ஃபேஸ்ல க்ரோ ஆயிருக்காங்க? இதோட பதில் ரொம்ப சிம்பிள் தான். ஜப்பான் ஒரு செக்யூரிட்டி ட்ரிவன் சொசைட்டி. இங்க மக்கள் முதல்ல அவங்களுடைய செக்யூரிட்டி தான் பார்த்துப்பாங்க. அதுவே இந்தியா ஒரு ஸ்டேட்டஸ் ட்ரிவன் சொசைட்டி. இங்க மக்கள் அவங்களோட ஸ்டேட்டஸை பெருசா காட்டணும்னு ஓடிட்டு இருக்காங்க. உங்களை நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஏன்னா இந்தியாவை செக்யூரிட்டி ரொம்ப சேஸ் பண்றாங்க. இதுக்கான பதில் ஆமான்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா ஏழை அவங்களுடைய 2 வேளை சாப்பாடுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மேக்ஸிமம் இருக்கிற மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அவங்க இந்த ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஓ, அவன் ஐபோன் 15 வாங்கிட்டானா, அப்ப நானும் 2 வருஷம் இஎம்ஐல இதை வாங்கிடுறேன். சரி, இவன் நைக்காவோட பாண்டா ஷூஸ் போட்டுட்டு இருக்கான், அப்ப நானும் இதோட ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிட்டு வரேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்க முடியும். இங்க இந்த யூத் ஸ்டேட்டஸ் கேம் விளையாடுறத. ஆமா, நான் இங்க யூத்தை பத்தி தான் பேச போறேன். ஏன்னா இந்தியாவோட மெஜாரிட்டி பாப்புலேஷன், அதாவது 66% பாப்புலேஷன் யூத் தான். அண்ட் இந்த யூத் மிடில் கிளாஸ். இப்ப இங்க வர்ற கேள்வி என்னன்னா, இந்தியாவோட 66% பாப்புலேஷன் மிடில் கிளாஸா ஏன் இருக்காங்க? இதோடைய பதில் நம்மளுடைய அப்ரிங்கிங்ல மறைஞ்சிருக்கு. ஏன் ஒரு குழந்தை சின்னதா இருக்கிறப்போ அப்பவே அதோட மைண்ட்ல போடப்படுது என்னன்னா, காசை பேங்க்ல சேவ் பண்ண கத்துக்கோ, சோ தட் உனக்கு எதனா கஷ்டம் வரப்போ உன்னோட பேங்க்ல உனக்கு காசு இருக்கும். இப்போ ஹானஸ்ட்லி என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லிருக்காங்க. ஆனா நம்மளோட காசை பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த worst piece of advice. உங்களுக்கு யாரா சொல்லலாம். ஏன்னா அப்படி நீங்க ஆவரேஜ் போட்டு பாத்தீங்கன்னா பேங்க் உங்களுக்கு 2ல இருந்து 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது உங்களுடைய சேவிங்ஸ் மீது. அண்ட் இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு வருஷமும் 5ல இருந்து 8% ரேட்ல அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுடைய காசு இங்க அதிகமாகிறதுக்கு பதிலா குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு இழப்பு தான். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு சாதாரண பாஷையில சொல்லணும்னா, இன்ஃப்ளேஷன் இஸ் நதிங் பட் விலைவாசி. அதாவது நம்மளுடைய டெய்லி நெசசிட்டிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு காய்கறி, பெட்ரோல், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் எக்ஸெட்ரா, இதோட விலைகள் கடந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்போ அதிகமாயிடுச்சுன்னா அப்பதான் சொல்லுவாங்க இந்த பொருட்களுடைய விலை இன்ஃப்ளேட் ஆகுதுன்னு. நினைச்சுக்கோங்க, நீங்க பஜாருக்கு போய் 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்குறீங்க. அண்ட் அடுத்த வருஷம் 6%க்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. சோ நீங்க அதே 100 ரூபாய் காய்க்கு 106 ரூபாய் தர வேண்டியதாகும். ஏன்னா பிரைசஸ் அதிகமாயிடுச்சு. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, அப்படி நீங்க உங்க காசை சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் உங்களுக்கு 3% ரிட்டர்ன் கொடுக்குது. சோ அப்போ உங்க காசு 3%க்கு கம்மி ஆயிடுச்சுல. சோ நான் இதுக்காக தான் பர்சனலி சேவிங்ஸ் அக்கவுண்ட நம்புறது இல்ல. என்னுடைய நம்பிக்கை இன்வெஸ்டிங் தான். ஏன்னா இன்வெஸ்டிங் எனக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண உதவி செய்யுது. சோ இந்த பட்சத்துல வர கேள்வி என்னன்னா, நான் என்னுடைய காசை எங்க போடுறது, சோ தட் என்னால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும் அண்ட் என்னோட காசையோ சைட் பை சைடு க்ரோ பண்ண முடியும். சோ அப்போ உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பென் அண்ட் பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு 6 அசெட்ஸை பத்தி சொல்ல போறேன். இதுல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஈஸியா உங்களோட காசை க்ரோ பண்ணலாம். ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்ப கமெண்ட் பண்ணுங்க, ஐ ஆம் ரெடி. ஏன்னா வாழ்க்கை மாற போகுது நண்பா. இப்ப யார்கிட்டலாம் இன்வெஸ்டிங் பண்றதுக்கான நாலேஜ் இருக்குதோ அவங்களுக்கு ஷேர்ஸ் வாங்குறது இருக்கிறதுல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனா யார்கிட்டலாம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி நாலேஜ் இல்லையோ அவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான மூவ் ஆயிரலாம். பட் ஆனா நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி ரிஸ்க் இருந்தா தான் வாழ்க்கை. சோ நீங்க ரிஸ்க் எடுக்கிறது ரெடியா இருக்கலாம். ஆனா இங்க வர்ற மேஜரான கேள்வி என்னன்னா, எந்த கம்பெனியோட ஷேரை வாங்குறது? சோ பீட்டர் லஞ்ச் ஒரு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு காமன் மேன் கிட்டயும் ஒரு முழு வருஷத்துல 2-3 நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆச்சு வருமா, அதோட ஷேர்ஸை வாங்கலாம். ஆனா அதுக்கு அவருக்கு அக்கம் பக்கம் இருக்கிற அவர் சான்ற பொருட்களே பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போட்டோகிராஃபருக்கு தெரியும் எந்த கம்பெனியோட கேமரா ரொம்ப அதிகமா விற்கப்படுதுன்னு. இல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தெரியும் மார்க்கெட்ல எந்த ஜாம் அதிகமா விற்கப்படுதுன்னு. ஏன்னா அவங்களோடயோ அண்ட் மத்தவங்களோட பசங்களும் இதே ஜாம தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அதே போலயே ஒரு ஃபிட்னஸ்க்கு தெரியும் இருக்கத்திலேயே பெஸ்ட் புரோட்டீன் ஷேக் எந்த கம்பெனில இருந்து வருதுன்னு. சோ இந்த அப்சர்வேஷனை பத்தி அமெரிக்கன் இன்வெஸ்டர் அண்ட் ஒன் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டோட ஆத்தர் பீட்டர் லிஞ்ச் சொல்றாரு, நமக்கு எப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வருதோ அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்குது அண்ட் அது ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்குன்னு, அப்ப நம்ம முதல்ல செக் பண்ணணும் அந்த கம்பெனிஸ் லிஸ்டட் ஆயிருக்கா இல்லையான்னு. அதாவது அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை விக்கிறாங்களா இல்லையான்னு. அப்படி விக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம அப்படியே போயிட்டு அந்த கம்பெனிஸோட ஷேரை வாங்கிட கூடாது. பதிலாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க போய் அதோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கணும் அண்ட் தெரிஞ்சுக்கணும் அவங்க எவ்வளவு காசு earn பண்றாங்க அண்ட் அவங்க மீது எதனா ஒரு லோன் இருக்கா இல்லையான்னு. இதை நீங்க அனலைஸ் பண்ண பிறகு நீங்க இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். லைக் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் ஃபார்மாக்கு பதிலா பெட்ரோலியம் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அண்ட் ஒரு பெட்ரோலியம் செக்டர்ல வேலை செய்யற நபர்
பார்மா செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. சோ உங்களுக்கு என்னோட பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த செக்டர்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அதுலயே ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க rather than வேற எதனா ஒரு ரேண்டம் செக்டருக்கு பதிலா. நம்பர் 2 வந்து SIP. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது செட் இதுல நீங்க உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணலாம். அது என்னன்னா SIP. இதுக்கு அர்த்தம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். அப்படி உங்களோட salary கம்மியா இருக்குனா and உங்களால மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேமிக்க முடியுதுனா then trust me SIP உங்களுக்கு ஒரு சம ஆப்ஷனா இருக்கும். இதுல எப்படி நீங்க உங்களோட காசை பேங்க்ல சேவ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட காசை பேங்க்ல வைக்காம SIP ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்க பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2-3% தான் ரிட்டர்ன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுவே SIP ல உங்களுக்கு 12 ல இருந்து 15% ரிட்டர்ன் கூட கிடைக்கலாம். ஏன்னா பேங்க் உங்களுக்கு வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ஆஃபர் பண்றாங்க. அதுவே SIP உங்களுக்கு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு அர்த்தம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். சோ இங்க SIP ல என்ன பண்ணுவீங்க, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணிடுவீங்க. ஒரு பர்టిక్యులர் டேட்ல ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் அதுல போய் இன்வெஸ்ட் ஆகுற விதமா. ஆரம்பத்துல உங்களுக்கு தோணலாம் SIP ல உங்களோட காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் grow ஆகுதுன்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட காசு கம்பவுண்ட் ஆக அதன் பிரகாரமே உங்களோட காசு வந்து இன்னும் அதிகமா grow ஆகும். ஆனா இங்க மக்கள் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன, அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீடு வர சமயத்துல SIP ல இருக்கிற மணியை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஒரு டேட்டாக்கு அக்கார்டிங் ஆல்மோஸ்ட் 30% ஆட்கள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்களோட எல்லா காசையும் வெளியே எடுத்துறாங்களாம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காசு வேணும்னு வர்றப்போ நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுத்தோம்னா 14 இருந்து 24% வரைக்கும் ஹை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே இது இல்லாம இன்னும் அடிஷனல் சார்ஜஸும் தர வேண்டியது இருக்கும். அண்ட் நம்ம மாசம் EMI கட்ட வேண்டியதாகும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு என்மோ. இவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகைன்ஸ்ட் லோன் தராங்க. அதுவும் 10.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப வேண்டாம் ஒரு 13 to 15% ரேட்ல தான் grow ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சோ உங்க 1 லட்சம் ரூபாய் லோன் மீது நீங்க மந்த்லி 875 ரூபாய் தான் கட்டுவீங்க. அதாவது 1 இயருக்கு 10,500 ரூபாய். பட் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்து உங்களுக்கு 13,000 இருந்து 15,000 ரூபாய் வந்துரும். சோ அப்ப எதுக்கு காசு தேவைன்ற சமயத்துல நம்ம தேவையில்லாம நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து காசை வெளியே எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணணும். நமக்கு அதை பிளட்ஜ் பண்ணாலேயே லோன் கிடைக்கும்ன்ற ஆப்ஷன் இருக்கிறப்போ. அண்ட் இங்க இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. நமக்கு லோன் சாங்ஷன் பண்றப்போ இன்கம் ப்ரூஃப், டாக்ஸ் ஃபைலிங், உங்க கிரெடிட் ஸ்கோர்லாம் செக் பண்ணனும் அவசியமே இல்ல. சின்ஸ் இவங்க உங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகைன்ஸ்டா தான் லோன் கொடுக்கறதுனால. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது சேஃபா? இங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓனர்ஷிப்ல தான் இருக்கும். நீங்க வெறும் பிளட்ஜிங் தான் பண்றீங்க. அண்ட் லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா RBI மூலமாக ரெகுலேட் பண்ணப்படுது. அண்ட் RTA ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் கிட்ட உங்க மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா இருக்கும். சோ இந்த RTA பாத்தீங்கன்னா செபி மூலமாக ரெகுலேட் செய்யப்படுது. சோ சேஃப்டிக்கு பயப்பட வேண்டாம். என்மோ ஆப் iOS அண்ட் Android ரெண்டுத்துலயும் அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது அசெட் வருது லைசென்சிங். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு இடையே அவ்வளவு காமன் இல்ல. ஆனா நீங்க ஒரு வாட்டி இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களோட கான்செப்ட் அண்ட் ஐடியாக்காக ரெக்கரிங் காசு கிடைக்கலாம். லைசென்சிங்கோட ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பில் கேட்ஸ் தான். இவர் மைக்ரோசாஃப்ட் விண்டோவோட ஒவ்வொரு காப்பி மீது காசு வாங்குறாரு. இதுக்கு அர்த்தம் எதனா ஒரு கம்ப்யூட்டர்ல இவரோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆச்சுன்னா அப்ப அவருக்கு அதுல இருந்து கமிஷன் போகும். அப்படி நம்ம கொஞ்சம் காமனான ஆளை பத்தி பாக்குறோம்னா ஸ்டீஃபன் கீ. இவர் அவருடைய காமன் ஐடியாஸை உருவாக்கி கம்பெனிஸ்க்கு வித்து அண்ட் பல வருஷத்துக்கு கம்பெனிஸ் கிட்ட இருந்து காசு வாங்கினாரு. இவர் மைக்கேல் ஜார்டனோட ஒரு வால் பால் உருவாக்குனாரு அண்ட் ஒரு கம்பெனிக்கு வித்தாரு. இதனால அவருக்கு 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 70 லட்சம் ரூபாய் கிடைச்சது. அண்ட் அந்த சிம்பிள் டிசைனுக்கு இவர் வெறும் 20 ல இருந்து 30 டாலர் தான் செலவு பண்ணாரு. அண்ட் இது எல்லாமே இவருடைய ரெண்டாவது ப்ராடக்ட்டா இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் லேர்ன் லேபிள். இது பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு நார்மல் பாட்டில் தான். இதோடைய மெயின் லேபிளுக்கு பின்னாடி ஒரு சின்ன லேபிள் இருக்கும். இதை நீங்க திருப்பினீங்கன்னா இன்னும் நிறைய டேட்டாஸ் தெரியும். வெல் இந்த சிம்பிள் டிசைனால ஸ்டீஃபனுக்கு ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் 2.5 லட்சம் டாலர்ஸ் கிடைச்சது. பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இது மொத்தம் 1 கோடி ரூபாய் வரும். நம்பர் 4 ஸ்மால் பிசினஸ். ராபர்ட் கியோசாகி அவரோட புக் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்ல 4 டைப் ஆஃப் ஆட்களை பத்தி சொல்லிருக்காரு. அதுல ஒரு கேட்டகரி வந்து பிசினஸ் ஓனர்ஸ் பத்தி. எத்தனை ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, அதோட சக்சஸ் ஓட ரகசியம் பாத்தீங்கன்னா அதோட ஃபைனான்சியல் பாலிசி அண்ட் 1% பாப்புலேஷன். வேற யாரும் இல்ல, பிசினஸ் ஓனர்ஸ். ராபர்ட் கியோசாகி இன்னைக்கும் கருதுறாரு காசை பேங்க்ல வைக்கிறது காசை கிண்டல் பண்றதுக்கு சமானமா. ஏன்னா காசு இருக்கிறது இன்னும் காசை உருவாக்குறதுக்கு தான். ராபர்ட்டோட ரிச் டாட் எப்பவுமே அவரை பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த வார்த்தை அவர் எப்ப புரிஞ்சுக்கிட்டாரோ அதுக்கப்புறம் தான் அவர் மில்லியனர் ஆனாரு. ஆனா நம்ம இந்தியன்ஸ் இன்னைக்கு நிறைய டிகிரி வாங்கிட்டு ஜாப்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கல்ச்சர் இந்த எல்லா விஷயத்தையும் மாத்துறாங்க. ஏன்னா அந்த ஆட்கள் வெறும் டிகிரி மட்டும் இல்ல ஸ்கில்ஸையும் சேஸ் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியால டிராப் ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் மாதிரியான விஷயங்கள் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அவங்க கிட்ட பேக்கப் இல்லனா அண்ட் அவங்களே ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆக்கணும்னு விரும்புனாங்கன்னா அப்ப அவங்க காசு சம்பாதிக்க வேண்டியதாகும் அண்ட் நெட்வொர்க் உருவாக்க வேண்டியதாகும். அண்ட் அவங்களோட சின்ன பிசினஸ் ஒரு நல்ல காசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்ப அவங்க ஹையர் பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை உருவாக்கி பாசிவ் இன்கம் என்ஜாய் பண்ணலாம். அப்படி நீங்க ஒரு பிசினஸ் எப்படி பில்ட் பண்ணணும்ன்றது குறித்து நான் ஒரு வீடியோ உருவாக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப கீழே பிசினஸ்னு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வாரத்திலே ஒரு சூப்பர் வீடியோ ரெடி பண்ணி தரேன். நம்பர் 5 வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். நம்மளுடைய முன்னாடி ஜெனரேஷன் கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இது நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இதனால தான் அந்த மக்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் கோர்சஸ் கிரியேட்
கிரியேட் பண்றாங்க. இத அவங்க ஒரு வாட்டி உருவாக்கி திரும்ப திரும்ப செல் பண்ண முடியுது. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்ல காஸ்ட் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். ஆனா ஸ்கேலபிலிட்டிக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. இதனால தான் ஜாக்மா வந்து அவரோட இன்டர்வியூல சொன்னாரு, வால்மார்ட்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் விக்கிறதுக்கு நிறைய ஸ்டோர்ஸ் திறக்க வேண்டியது இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் ஸ்கேல் இல்ல செல் பண்றதுக்கு வெறும் 2 சர்வர்ஸ் தான் செட் பண்ண வேண்டியதாகும். இதுக்கு நிறைய டைமும் ஆகாது. இங்க பாருங்க, எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு. ஆனா என்னுடைய ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வருமோ, அதாவது எந்த ஒரு டொமைன்ல உங்களோட எக்ஸ்பர்டீஸ் இருக்கோ அதன் மீது நீங்க கோர்சஸ் உருவாக்கி அண்ட் செல் பண்ணுங்க. அண்ட் எஸ், ஒரு கோர்ஸ் உருவாக்குறதுக்கான காஸ்ட் ஜீரோ தான். வெறும் மைண்டை யூஸ் பண்ணணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். உங்களோட டாபிக்ஸ்க்கு ரிலேட்டட் வீட்ல இருக்கிற ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற லைட்ஸ் ஆன் பண்ணணும். அண்ட் ஒரு ட்ரைபாட் மேல உங்களோட போனை வைக்கணும். அவ்வளவுதான். வேற எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாம ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சர்ச் பண்ணுங்க how to create and sell digital products on YouTube. கத்துக்கோங்க, வேலையில இறங்குங்க. நம்பர் 6, சோஷியல் மீடியா கண்டென்ட் as an asset. ஃப்ரெண்ட்ஸ், இந்த AI காலத்துலயும் அப்படி நீங்க வெறும் 9 to 5 ஜாப் தான் செய்வேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அண்ட் வர்ற காசை பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க. ஏன்னா ஜியோவோட பூமுக்கு அப்புறம் இன்டர்நெட் கிராமத்துக்கு போயிடுச்சு. அண்ட் இந்த விஷயம் நான் இல்ல, அஷ்டர் குரோவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தையில உண்மை இருக்கு. கிரியேட்டர்ஸ் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க வெறும் கான்டென்ட் உருவாக்கி. சோ அப்படி நீங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல கன்சிஸ்டன்ட்லி குவாலிட்டியான கண்டென்ட் உங்களால உருவாக்க முடியும்னா அப்ப வாழ்த்துக்கள், நீங்க பணக்காரன் ஆயிடுவீங்க. எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு இந்த யூடியூப் பத்தி தெரிய வந்தப்போ இதுல இருந்து இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியும்னு. அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிற விஷயத்தை பத்தி கண்டென்ட் உருவாக்கின்னு நிஜமா நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல கன்சிஸ்டன்ட்லி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மொத்தம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு யூடியூப்ல. அப்படி நீங்க என் மூலமா யூடியூப் கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஒரு யூடியூப் கோர்ஸ் டெவலப் பண்ணி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். அண்ட் கண்டிப்பா உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் இல்ல ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் யாருக்கு தெரியும், உங்களுடைய ஒரு செயல் அவங்களோட வாழ்க்கை கூட மாத்திரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.